தினமும் 5 வீட்டு குறிப்புகள். பிளாஸ்க ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு கெட்ட வாடை வீசும் இல்லையா? அப்படி கெட்ட வாடை ஏற்படாம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரையே கொஞ்சம் பிளாஸ்க்ல போட்டு மூடி வச்சிருங்க. இப்படி பண்றதால எவ்வளவு நாட்கள் வச்சிருந்தாலும் கெட்ட வாசம் எதுவுமே வீசாது. உப்பு, சர்க்கரை, புளி, காரம் என்னன்னு இந்த பஞ்ச பொருட்களை முடிந்த வரைக்கும் குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோய்களில் பாதியை நம்ம தவிர்த்திடலாம். அதே போல மளிகை செலவையும் கணிசமா குறைக்கலாம். தோசைக்கல்ல அடிக்கடி தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஈர துணியால தொடச்சிட்டு அப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு மறுபடியும் தொடச்சாலே போதும், பிசு பிசுக்கு போயிடும். பீட்ரூட்டை சீவி எடுத்த அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை கனகாமர செடிகளுக்கு நம்ம உரமா போட்டோம் அப்படின்னா ஊதா கலந்த ஒரு சிவப்பு நிற பூக்களா மலரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரிட்ஜ்ல பொருட்கள் வைக்கும் போது சுற்றிலும் காற்று ஓட்டத்துக்கு வசதியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி இடம் விட்டு விட்டு வைங்க. ஆனா ஃப்ரீசர்ல இப்படி இடைவெளி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, நெருக்கமாவே பொருட்களை வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல வீட்டு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.